என் அன்பு பிள்ளையே, உன் கவலைதான் என்ன? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். மனம் விட்டு என்னிடம் பேசு. நானும் உன்னிடம் பேசுவதை நீ உணர்வாய் குழந்தையே. நீ பேசாவிட்டாலும் உன் கவலையை நான் அறிவேன். பிறகேன் பேச சொல்கின்றீர்கள் என்கிறாயா? காரணம் இல்லாமல் என் நாவிலிருந்து வார்த்தைகள் உதிராது குழந்தையே. உன் தந்தையிடம் மனம் விட்டு பேசிய திருப்தியும், உன் தந்தை உன்னிடம் பேசிய சந்தோஷமும் உன்னில் நிறையும். பிறகு நடப்பது என் விருப்பப்படியே நடந்தாலும் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை வரும். உனது எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றாவிடினும் எல்லாம் அப்பாவுக்கு தெரியும். அவர் எதை செய்தாலும் என் நன்மைக்குத்தான் செய்வார் என்ற நம்பிக்கை மேலோங்கும். மெல்ல மெல்ல உன்னை அறியாமலேயே எனக்குள் நீ குடியேறுவார். வாழ்க்கை உன்னை எப்படி சுழற்றினாலும் எல்லாவற்றையும் கடந்து போகும் துணிவு வரும். கடும் புயலிலும் உன் மனதில் ஒரு சாந்தி நிலவும். அந்த நிலையே உன்னில் முழுவதும் நான் குடியேறிய நிலை. எங்கு எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் உனக்குள் நான் இருப்பதை உணர்ந்து என்னிடம் எப்போதும் பேசிக் கொண்டிருப்பார். இதைவிட நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும்? பணம், பொருள் எல்லாம் அழியக்கூடியவை குழந்தையே. இந்த ஆன்மீக சந்தோஷம் மட்டுமே உனக்கு நிலையான சொர்க்கத்தை தரக்கூடியவை. நான் இருக்கின்றேன் குழந்தையே. இருள் நிறைந்த உன் வாழ்வை நான் ஒளிர செய்வேன். பட்டுப்போன மரத்திற்கு பறவைகள் வருவதில்லை. பணம் இல்லாதவன் வீட்டிற்கு உறவுகளும் வருவதில்லை. புரிதலின் தெளிவு சண்டையில் இருந்தே தொடங்குகின்றது. வாழ்வில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் அடியை சற்று பொறுத்துக்கொள். என்னதான் தண்ணீர் தண்ணீர் என்று தவித்தாலும் கடல் நீர் உன்னை வேடிக்கைத்தான் பார்க்கும். அதை நீ பருக முடியாது. அதுபோல என்னத்தான் பிரச்சனை பிரச்சனை என்று தவித்தாலும் சமுதாயம் உன்னை வேடிக்கைத்தான் பார்க்கும் குழந்தையே. நீ மனம் வைக்கவில்லை என்றால் உன்னால் வாழ்வில் ஜெயிக்கவே முடியாது. கவலைகளில் இருந்து முதலில் வெளியே வா. என்னை சரணாகதி அடை. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உடம்பால் வலித்த போதும் உள்ளத்தால் வலித்த போதும் யாருமே இல்லை என்று ஏங்கி தவித்த போதும் இரவு பகல் நேரம் காலம் பாராமல் நான் இருக்கின்றேன் என்று என்னை தேடி வந்த என் சாயப்பா என்னுடன் இருக்க நான் எதற்கு கவலைப்பட வேண்டும் என்று நீ உறுதியாக இருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் குழந்தையே. கலங்காதே. உன் கஷ்டமான இந்த நிலையை நிச்சயமாக நான் மாற்றுவேன். உண்மைக்கு சற்று திமிர் அதிகமாகத்தான் இருக்கும் குழந்தையே. எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்று நம்பு. இறைவன் நமது பக்கம் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள். உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். உறவினர் கூட நம்மை கைவிடக்கூடும். ஆனால் நீ செய்த தர்மம் ஒருபோதும் உன்னை கைவிடாது குழந்தையே. தவறு நடக்கின்றது என தெரிந்தும் சகித்துக் கொண்டே போகும் வரை உனக்கான மரியாதை கிடைக்காது. சிலரிடம் பேச வேண்டிய இடத்தில் பேசியே ஆக வேண்டும். இல்லையென்றால் உனக்கான மதிப்பை நீ இழந்துத்தான் ஆக வேண்டும். சகிப்புத்தன்மைக்கும் அடிமைத்தனத்திற்கும் முதலில் வித்தியாசத்தை தெரிந்து கொள். இல்லையென்றால் பந்தி முடிந்த வாழைகளை போல் வேலை முடிந்ததும் தூக்கி எறியப்படுவார். பிறரை வெல்வதை விட நம் பலவீனங்களை நாம் வெல்வது தான் வெற்றி குழந்தையே. மறந்து செல்வதும் கடந்து செல்வதும் தான் இவ்வுலகில் தலை சிறந்த மருந்து. அறிவாலே சாதிக்க முடியாததை அன்பால் நிச்சயமாக சாதிக்கலாம் குழந்தையே. எதிர்பார்ப்பு என்ற ஒன்று இருந்தால் நிச்சயம் உனக்கு கிடைக்கக்கூடியது ஏமாற்றங்களும் வலிகளும் தோல்விகள் மட்டுமே. ஆகையால் எதையும் எதிர்பார்க்காதே. உனக்கு எது நல்லது என்று உன் தந்தையாகிய எனக்கு தெரியும். உனக்கானதை தகுந்த நேரத்தில் உன்னிடம் சேர்ப்பேன். அதுவரை கலங்காதே. சற்று பொறுமையுடன் இரு குழந்தையே. நாட்கள் மாதங்களாகும். மாதங்கள் வருடங்களாக விரைந்து செல்கின்றது. ஆனால் செய்த வினை மாத்திரம் ஒருவனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என் பிள்ளைகளான நீங்கள் நல்லதையே சிந்தியுங்கள். நல்ல செயல்கள் மட்டும் புரியுங்கள். நிச்சயமாக நல்லதே நடக்கும். உங்களின் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே. எப்போதும் உங்கள் நாவிலும் மனதிலும் எனது திருநாமம் இருக்குமானால் அவன் எந்த நிலையிலும் என்னால் காப்பாற்றப்படுவான். நம்புங்கள். உங்கள் வெற்றிகளை விதி எனும் கதவு மூடினால் நம்பிக்கை எனும் சாவி அந்த கதவை திறக்கும். நம்பிக்கை வை குழந்தையே. உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம்
ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை நிற்பேன். எல்லாம் நன்மைக்கே. விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்துக் கொண்டிரு. உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகின்றேன். மனிதர்கள் மீது கொண்ட பந்தம் இந்த ஜென்மத்தோடு முடியும். ஆனால் நீ என் மீது கொண்ட பந்தம் 7 ஜென்மங்களும் தொடரும் குழந்தையே. முடிவே தெரியாத பாதையில் பயணிக்கின்றேன். என்னுடன் பயணித்து முடிவில் நீ வழிகாட்டுவாய் என உன் மீது நம்பிக்கையோடு இருக்கின்றேன் சாயப்பா என்று. என் மீது இத்தனை நம்பிக்கை கொண்ட உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? எல்லாவித சுமைகளையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. உனது இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. துணையாக நான் இருப்பேன். என் மேல் பூரண அன்பு கொண்டவர்களின் மனதில் பக்குவத்தை உண்டாக்கி வாழ்வின் மீதான பயத்தை முற்றிலும் நான் போக்குவேன் குழந்தையே. பொறுமையை, பக்தியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே. ஒருபோதும் அதற்கான பலன் கிடைக்காமல் போகாது. இருளில் இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே. இன்றைய விடியல் உனக்கானது. இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கின்றது. அன்பு குழந்தையே, நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் போது வேறு என்ன வேண்டும்? உன் தேவைகளை பற்றி அதிகம் யோசிக்காதே. உனக்கானது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும். கலங்காதே. உன் கரம் நான் பற்றி விட்டேன். இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். நீ கரை சேரும் காலம் வந்து விட்டது குழந்தையே. சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்புங்கள். ஏனென்றால் நமது பெரிய பெரிய கஷ்டங்களை நீக்குபவன் அவன் ஒருவன் மட்டுமே. சில விஷயங்களில் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போனால் அது உனக்கு தீமைத்தான் என்று முடிவு செய்யாதே. வாழ்க்கையில் ஏற்ற இறக்க சூழ்நிலை இருப்பது இயல்பே. ஆனால் அது உன் வாழ்வில் ஏற்றம், இரக்கம் என்று நீ முடிவு செய்வதை விட காலம் அதை முடிவு செய்யும் போது ஏன் உனக்கு இப்படி நடந்தது என புரியும். கவலைப்படாமல் உன் கடமையை மட்டும் செய். நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என்னருளால் நீ பெறுவாய் குழந்தையே. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றுமே நான் கைவிட மாட்டேன். நானே முன்னின்று அவனை நல்வழியில் அழைத்துச் செல்வேன். எங்கே நீ அதிக காயங்களையும் வலிகளையும் சந்திக்கின்றாயோ அங்கேதான் உன்னுடைய வாழ்க்கையின் பாடம் ஆரம்பிக்கின்றது. கண்ணம்மா, உன் பிரச்சனைகளைக் கண்டு ஏன் பயப்படுகின்றா? அமைதிக்குள். நான் தான் கதி என வந்த உன்னை கைவிடுவேனா? நம்பிக்கை இருப்பதால் தான் என்னிடம் வந்துள்ளார். ஆனால் பொறுமை இல்லை உனக்கு. சற்று பொறு. அப்பா உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகின்றேன். காலதாமதம் ஆகலாம். ஆனால் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும். எல்லாம் சாயப்பா பார்த்துக் கொள்வார். எல்லா சுமைகளையும் சாயப்பா சுமப்பார். தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளர்ந்திடு. தூக்கி வீசியவர்கள் அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு பிரச்சனைகளை நம் நிலையில் நின்று பார்ப்பதை விட அடுத்தவர் நிலையிலும் நின்று பாருங்கள். தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவது தான் புத்திசாலித்தனம் குழந்தையே. வாழ்க்கையில் நடைபெறும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பாடம் இருக்கின்றது கற்றுக்கொள்வதற்கு. அடுத்தவரின் பிடிவாதத்தை திமிர் என்றும் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி என்றும் அழகாக பிரிக்கின்றார்கள் மனிதர்கள். தெரிந்தவருக்கு உதவி செய்யும் போது பிறருக்கு பிடித்த மாதிரி ஆகின்றோம். தெரியாதவருக்கு உதவி செய்யும் போது கடவுளுக்கு பிடித்தவனாக ஆகின்றோம். நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் போது உனக்கு நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே. கலங்காதே. தைரியமாக செயல்படு. உடன் நான் வருகின்றேன். உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயமாக கொடுத்தே தீரும். அனைத்துமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாகினும் என்றும் தர்மமே வெல்லும் குழந்தையே. என் தங்கமே, பிறந்து விட்டோம் என்று வாழாதே. இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழ கற்றுக்கொள். பிறரின் ஏமாளி குணத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்பவன் சிறந்த துரோகியாகின்றான். எதையுமே யோசிக்காமல் சில நேரங்களில் கோபப்படுவது உரிமையின் வெளிப்பாடு. எல்லாமே யோசித்து எதுவுமே பேசாமல் மௌனமாக இருப்பது உறவு நிலைக்க வேண்டும் என்று நிலைப்பாடு. பிழைக்க விரும்பினால் உழைக்க விரும்பு. இறை தேடு. இறையையும் தேடு. நிறைகளை பேசு. நிறைய பேசாதே. கேட்பவரிடம் சொல். சொல்பவரிடம் கேள். பெரியோரை வணங்கு. சிறியோரை வாழ்த்து. இவையே வாழ்வை உயர்த்தும் உன்னதங்கள். அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று அதனை இழந்த பிறகுத்தான் தெரியும். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை ஒருபோதும் நாட வேண்டாம் குழந்தையே. நீ ஒருவருக்கு தேவை என்றால் சித்தனாக போற்றுவார். தேவை முடிந்ததும் பித்தன் என்று தூற்றுவார். நிலையற்ற மனிதனை தேடுவதை விட
அன்பான தகப்பனான உன் சாயியை தேடு. பரவாயில்லை விடு, பார்த்து கொள்ளலாம் விடு, கவலைப்படாதே என்கின்ற வார்த்தைகளை மற்றவர்களை விட மனதிற்கு பிடித்தவர்கள் சொல்லும் போதுதான் குறையும் காயங்களின் வலிகள். காத்திரு, நடக்கவிருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடக்கும். ஏமாற்றி பிழைக்க தெரியாத குணமே ஏழைகளை ஏழைகளாகவே வைத்திருக்கின்றது. ஆனால் அவர்களுக்குத்தான் கடவுளின் துணை என்றுமே இருக்கும். வெகுளித்தனமானவர்கள் முட்டாள்கள் அல்ல. தங்களைப் போலவே எல்லோரும் நல்ல இதயம் படைத்தவர்கள் என்று நம்புகின்றவர்கள். வெற்றியும் தோல்வியும் இரு படிகளே. ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே. என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று துணிந்து வாழ். நம்பிக்கை துரோகம் ஏன் வலிக்கின்றது தெரியுமா? அதை செய்பவர்கள் நம் எதிரிகள் அல்ல, நாம் நம்பியவர்கள் என்பதா. வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்மை நம்பியவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில் தான் உள்ளது. எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை சந்திப்பதே மேல் குழந்தையே. இந்த உலகில் தலைவிதி என்று எதுவும் கிடையாது. எல்லாம் நாமாக தேடிக்கொண்டது தான். வாழ்வில் ஒரு விஷயத்தை முடியும் முடியாது என்று தீர்மானித்து இலக்கை அடைவது வானில் ஒளிந்திருக்கும் ரகசியமல்ல. அது மனதின் ஆழத்தில் தோன்றும் எண்ணம். மனம் நினைத்தால் மண்ணையும் கூட பொன்னாக்கலாம். ஆரம்பம் கடினமானால் நிச்சயமாக முடிவு இனிமையானதாக இலகுவானதாக இருக்கும். வாழ்க்கை என்று பிரச்சனையாக இருந்தால் நாளை நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் குழந்தையே. மகிழ்ச்சியாக வாழ விரும்பினால் சில கசப்புக்களை காலம் கட்டாயமாக கொடுத்தே தீரும். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை நாம் உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக இருக்கின்றாயோ அதே போல் கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது உனது பாரத்தை போட்டுவிடு. நான் பார்த்துக் கொள்கின்றேன். கவலைப்படாதே. நாளை உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும். பெற்றுக்கொள். நாளை வரை நல்ல மனதுடன் காத்திரு. குழந்தையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை விரைவில் நிகழ்த்தப் போகின்றேன். கலங்காமல் இரு. மற்றவர்கள் சொல்லும் வார்த்தைக்காக துவண்டு போகாதே. நான் இருக்கின்றேன். மனம் விட்டு என்னிடம் பேசு. நான் உனக்கான தீர்வை நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் வழங்குவேன் குழந்தையே. இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம், தொழில் நீ நினைத்ததை விட மிக சிறப்பாக இருக்கப் போகின்றது. என் ஆசிர்வாதம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எப்போதும் உண்டு குழந்தையே. இனி அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.